மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்திருக்கோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருக்கோம். சேமியா உப்புமாலாம் வச்சுருக்காங்க, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது காய்ஸ். நாங்கள் அகைன் கோயிலுக்கே வந்துட்டோம். சரி, இங்கே அப்படியே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு போகிறோம். வீட்டில் தான் போவோம். வீட்டில் சாப்பிட்றோம் கடை. கைஸ், நான் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டேன். வெயிலாக இருக்குது, ஒன்றும் முடியல. திரும்ப நான் கோயில்கிட்டே போயிட்டுருக்கேன். சரியான ஜனமாக இருக்குது, வெயில் வேறு முழுக்கு. ஆட்டோ போயிட்டு அங்கே செக் அவுட் நாங்கள் வந்து லஞ்சு முடிச்சுட்டு செம்ம டயர்டாக வந்து திரும்ப ஸ்விம்மிங் பூல் ஆட்டம் போட்டுட்டு இதில் இருக்கிற வேலையே இல்லை. ஆனால் ஸ்டில் மட்டும் இது ஜாலியாக இருக்குதுனால ஆர்கனைஸ் பண்ணுறதுனால வந்து ஒரு ஜாலியாகவே என்ஜாய் பண்ண முடியல. எல்லாருக்கிட்டே நான் திட்டு வாங்கினேன். என்ன பண்ணுறது, ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த ட்ரிப். அடுத்தது நாகூரில் பார்க்கலாம். நாகூர் தர்கா போயிட்டு நாகூர் தர்காவில் போயிட்டு பூந்தி நாமாஸ் படிப்பேன். நல்லா வாழை வீட்டு வந்து நல்லா மாட்டிக்கினப்பா நான். ஆஹா, சரியான காத்தடிக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ விட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நாகூர் தர்கா போய் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி சென்னைக்கு வந்துடுவோம். ஸ்டேவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது. இந்த ரெசார்ட்டோட பேர் வந்து குயின்ஸ் இன் வேளாங்கண்ணியில் இருக்குது. இருந்தது மெயினாக நாங்கள் 2 நாளும் நல்ல ஆட்டம் போட்டு போய் காட்டலாம். நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே போஸ்ட் கொடுக்குறேன். வீட்டுக்கு போகிறோன்னு நினச்சா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. இன்னும் 2 நாள் இப்படியே எங்கேயாவது சுற்றிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலுக்கு பின்னாடியே வந்து ஒரு அழகான ஃபார்ம் மாதிரி வச்சுருக்காங்க. அது அவங்களோட குக்கிங் ஏரியான்னு நினைக்கிறேன். காடெல்லாம் இருக்குது, கேட்டால் வறுத்து தருவாங்கன்னு நினைக்கிறேன். காடை 65. நாங்கள் இன்றைக்கி வரணுன்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் அது சாத்தியமாச்சு. அட்லாஸ்ட் ட்ரிப்பு முடியவே போகுது. 2 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் டிக்கெட் புக் பண்ணோம். ஆனால் அப்போதுலேருந்து எப்போ வரோம்னு இருந்தது. ஆனால் இந்த 2 நாள் சல்லுன்னு போயிடுச்சு. ஓகே, நீ ஸ்கூலுக்கு போகணுமா? லீவ் போட்டுருவேல. இவங்களுக்கு ஸ்கூல் லீவ் போடக்கூடாதுன்னு சாட்டர்டே சண்டே கூப்பிட்டு மண்டே அதுமா லீவ் போட போகிறாங்க. Guys, நாங்க கிளம்பணும். கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு போக சொல்றாங்க. ஆமா, நாளைக்கு ஆபீஸ்க்கு நான் தெரியல. நான் லீவ் போட்டுருவேன் ஸ்கூலுக்கு. இந்த ட்ரிப் ரொம்ப சீக்கிரமா போயிடுச்சு. ஆமா, இன்னொரு 2 நாள் ஸ்கூல் லீவ் போட்டுருப்போம். சிறப்பா பாத்தீங்களா? ஸோ ஃபைனலாக நாங்கள் தங்கி இந்த ரெசார்ட்டுக்கு குட் பை சொல்லிட்டு கிளம்புறோம். இதுதான் எங்களை கூப்பிட்டு வந்த வேன். இங்கேருந்து நாங்கள் இப்போது ஸ்ட்ரைட்டாக நாகூர் தர்கா போகிறோம். பாய். கிளம்பி போகும்போது நம்ம வந்துட்டு இப்போ வேன்ல ஏறி உட்காந்துக்கலாம். நான் வந்து நாகூர் போயிட்டு என்ன மனசு தடுமாறும். இல்லாத
கைஸ் நாங்கள் இப்போ வந்து நாகூர் தர்கா ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு நான் ஆல்ரெடி பிடி வச்சுருக்கோங்க வந்திருக்கேன். இங்கே நிறைய பூந்தி வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே வந்து மண்ணடியில் இருக்கிற மாதிரி இந்த மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா, அப்புறம் ரோஸ் மில்க் இதெல்லாம் நிறைய இருக்குது. எம்மதம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓகே, கால் கழுவி வச்சு நம்ம உள்ள இப்போ சாமி பார்க்கலாம். அவங்களாம் முகம் கழுவாங்க. ஆமாம், ஒன்லி ஜென்ஸ் அளவு. இந்த வீட்டில் எப்பவுமே வரேன். கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப உள்ள விடல, பாய்ஸ் தான் போயிட்டு இருக்காங்க. உள்ள கேமரா அலௌடு இல்லைன்றதுனால என்னால் உள்ள காட்ட முடியல. இதான் அந்த தெப்பக்குளம். ரொம்ப இப்பெல்லாம் வெளியில போனாலே இந்த குளுக்கோஸ் குடிச்சா ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். அதுக்காக நான் இதை விட ஹை எலக்ட்ரோலைட் போட்டு எனர்ஜி தர ஜூஸ் நான் ஒன்று சொல்லியிருக்கேன். இங்கெல்லாம் நாங்கள் நைட்டில் தான் வரோம். நைட்டில் நடக்க வச்சுட்டு வருவோம். ஒரு இடம் வருவேன் வந்து நீ நாங்கள் வந்து நாகூர் வந்துட்டு பூந்தி சாப்பிடாம கேக் சாப்பிடாம. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து கேக் வாங்குறோம் நாகூருக்கு வந்து. நெக்ஸ்ட்டு பூந்தி வாங்குறோம். இங்கே வந்து ப்ரௌனி வாங்கியிருக்கோம். நல்லா இருக்குது ப்ரௌனி, டேஸ்டியாக ஃபஜ்ஜியாக ஹோம் மேட் ப்ரௌனி மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட பீட்டர்ஸ் ப்ரௌனின்னு ஒரு கடை இருக்கும், அந்த மாதிரியே இருக்குது. நம்ம நாகூரில் ரஃபிக் ஸ்வீட் ஸ்டால் வந்திருக்கோம். அதோ டேஸ்ட் அதே மாதிரி நாங்கள் டேஸ்ட்டுக்காக ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்கு. வரது எப்படி இருக்கு? ஸோ நாங்கள் இங்கே எங்கே இருக்கோம்னா ரஃபிக் ஸ்வீட் ஸ்டால். சாரு அங்கே பாரு. எல்லாமே நல்லா இருக்கும், ஆத்தென்டிக்காக இருக்கு. அந்த எசன்ஸ் ஸ்மெல் எல்லாம் இல்லாமல் இருக்கு. எனக்கு அப்படிதான் அல்வா பிடிக்கும். இதில் வந்து அதே மாதிரி எசன்ஸ் ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கு. மாமா அந்த மாதிரி 1967 இந்த கடை இருக்குது. ரொம்ப ஃபேமஸான கடை. ஃபர்ஸ்ட் இந்த கடை தான் நாங்கள் இங்கே வந்து ஸ்வீட் கடைன்னு கேட்கும் போது இந்த கடை தான் ரெஃபர் பண்ணாங்க. போகிறோம். வாங்கியாச்சு கைஸ், எல்லாமே ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியாச்சு. எங்கள் அண்ணா அப்டர் வாங்க வந்திருக்கான். இது நல்லா இருக்கும்டா. நம்ம வீட்டில் யூஸ் பண்ண வாங்கி வந்து வச்சுருக்கேன். நாகூருக்கு வந்து பார்த்தியா பண்ணிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வேன் போயிட்டு கைஸ் நாங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வந்துட்டு லக்கேஜஸ்லாம் ஸ்டேஷனில் வச்சுட்டு டிஃபன் வாங்கலான்னு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு சம்பவம் பண்ணிட்டோங்க. என்னாச்சுன்னா ஸ்டேஷனில் போய் ரீல்ஸ் எடுத்துருந்தோம்.
அப்புறம் ஆர்பிஎஃப் வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் திட்டி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னு. ஆக்சுவலாக எனக்கு தெரியாது அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. நாங்கள் எதுவும் ஜாலியாக ஃபன்னாக போய் எடுத்துட்டோம். நீங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணி மாட்டிக்காதீங்க. ஒரு அசிங்கமாக போச்சு, சம்பவம் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு ஹோட்டலில் வெயிட் பண்ணுறோம். எல்லாருக்கும் பார்சல் வாங்கிட்டு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நானும் இங்கே ஆமாம் கைஸ், நாங்கள் காலையில் காஃபி குடித்த இடம் இதுதான். இப்போ நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் ட்ரெயினில் ஏறிட்டோம். ஒரே சம்பவமாக பண்ணிட்டாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து. ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டோம். இப்போ வந்து இது என்ன இடம்? திருவாரூரில் வந்து 30 மினிட்ஸ் பிரேக் விட்டுருக்காங்க. தாத்தா பாட்டி இருக்கிற இடத்துக்குலாம் போகிறோம் கைஸ். ஸோ நாங்கள் இப்போ வந்து அகெயின் எங்களோட பிளேசஸ்க்கே போயிட்டுருக்கோம். எதுக்கு வந்தோம் எதுக்கு போகிறோன்னு தெரியல. தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி குடுக்கலான்னு போனால் நான் ஆல்ரெடி வாங்கிட்டேன். பார்த்தா அவங்களே ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்தாங்க. நீங்கள் கேட்கலாம் ஒரு தண்ணி கூட வாங்க மாட்டீங்கன்னு. பட் நாங்கள் அப்படிதான். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் எங்களோட பிளேசஸ்க்கே போயிட்டுருக்கோம். S11க்கு போயிட்டுருக்கோம். என்ன சம்பவம்ன்றது சொல்லுங்கள். அதுக்கு ஸ்டேட்யூ ஓகே. பல சம்பவங்களுக்கு அப்புறமா நாங்கள் கடைசியாக போய் எங்களோட பிளேஸில் சேர்ந்துட்டு ஜாலியாக எங்களோட ட்ரிப்பை இதோட முடிச்சுக்கிறோம். இந்த vlog-ஐயும் இதோட இப்போ நாங்கள் முடிச்சுக்கிறோம். ஸோ நாகப்பட்டினம் vlog-ஓட லாஸ்ட் எபிசோடு வந்தாச்சு. இந்த நாகப்பட்டினம் ட்ரிப்போட ஃபைனல் வீடியோ. இதோட நாகப்பட்டினம் ட்ரிப் இதோட முடியுது. இதோட நெக்ஸ்ட் ட்ரிப் எப்போ ட்ரெயினில் போவோன்னு தெரில. நல்லா இருந்தது இந்த ஜேர்னி, இந்த ட்ரிப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ், அடுத்த ட்ரிப்பில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ லாங்காக மொக்கையாக போச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கடைசி வரையும் பாருங்கள். See you next time.